Yes,
எங்கே இருவர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு மத்தியில் இருப்பேன் என்று கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. விசுவாசிக்கிறோம், அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். இன்றைய நாள் இனி வரும் நாட்களில் எங்களுக்கு உதவுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களில் அநேக தேவைகள் உண்மையின்றி வேறொருவரும் எங்களை பூர்த்தி செய்ய இயலாத கர்த்தாவே. உண்மை உன்னுடைய வசனத்தின் மூலமாக சந்திக்க வேண்டிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி. எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. எங்களை காத்து வந்ததற்காக நன்றி. எங்களுடைய குடும்பங்களை சுற்றி மதிலாக நின்றதற்காக நன்றி கர்த்தாவே. பார்க்காத இடங்களில் எங்களுக்கு உதவியதற்காக நன்றி. போதுமான அளவுக்கு எங்களுக்கு உபகாரங்களை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. விசுவாசிக்கிறோம். தங்கத்தையோ வெள்ளியோ கேட்கவில்லை, எங்களுடைய உள்ளத்தை கேட்டீர் கர்த்தாவே. எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம், உங்களுக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கொரிந்தியர் 3:12. இது நம்ம தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதி. இது 3ஆவதாக அந்த பகுதியில் ஒரு செய்தி, வெனஸ்டே மெசேஜோட. ஸோ இதுக்கு 2 கொரிந்தியர்
12 படிக்கலாம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். இது பவுல் சொல்கிறது. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அது எதனால் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, என்ன காரணம்ன்றதை இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் அப்படின்றது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோம். ஸோ போல்ட்னஸோடு பேசுகிறோம். எப்பயாவது நம்ம ஏதாவது கஸ்டமர்கிட்ட போகும்போது அவங்க போல்ட்னஸாக பேசுவோம். கண்டிப்பாக அது உழைக்கும் சார், எடுத்துகிட்டு போங்க. அவங்களுடைய போல்ட்னஸ்ஸை எதன் அடிப்படையில் இருந்தது, எந்த நோக்கம் நமக்கு தெரியல. பட் ஆனால் இவர் ஊழியத்தை பற்றி பேசுகிறார். அவருடைய ஊழியத்தை பற்றி பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் ஊழியத்தை பற்றி பேசுகிறாரு. கர்த்தருடைய ஆவியின் ஊழியத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதனால் அவர்கிட்ட ஒரு போல்ட்னஸ் இருக்குது. மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ஓகே, அதுக்கடுத்து 4:1 பாருங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகையால் நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. ஸோ ஒரு இடத்துல இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களால் ரொம்ப தாராளமாக பேசுகிறோம், ரைட். இன்னொரு இடத்துல இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களால் நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. 2 கொரிந்தியர் 3:5. இந்த நம்பிக்கைக்கு என்ன ஒரு காரணம், இந்த கான்ஃபிடென்ஸுக்கு, ரைட்? ஏன் இவர் சோர்ந்து போகிறதில்ல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றையும் யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. என்னால் முடியும், இது என்னால் ஆக போகுது அப்படின்னு சொன்னேன்னா அந்த அளவுக்கு நான் நம்பிக்கையோடு பேசிக்க மாட்டேன் உங்ககிட்ட. இது என்னால் மட்டுமே முடிய போகுது அப்படின்னு நான் ஒரு வேளை நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சோர்ந்திருப்பேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. இது ஒரு பாஸ்டராக பார்க்கலாம், இல்லைன்னா இது ஒரு அம்மாவாக பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு அப்பாவாக பார்க்கலாம். அம்மா அப்பா தங்களுடைய குழந்தைகளுக்காக ப்ரே பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக கடவுள்கிட்ட முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு தடுமாற்றம். இல்லைன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கர்த்தரை பற்றி, இல்லைன்னா நான் இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், ரைட். ஸோ இதை மட்டும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், நான் உங்கள் எல்லாருக்குமே நான் ப்ரே பண்ணுறேன், ரைட். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் ஒரு ஊழியக்காரனாக அநேக தேவைகளுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். நான் ஸோ ஒரு நாள் நைட்டு மேபி நம்ம பற்றி தாராளமாக பேசிகிட்டு இருக்கோமே, இவங்கக்கிட்ட ஒத்து வருமா? பட்டு பவுல் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களால் நான் இன்னும் தாராளமாக பேசுவேன். இன்னொருத்தர் நான் போய் சொல்கிறேன் கர்த்தர் பண்ணுவார் அப்படின்னு. இதெல்லாம் நடக்குமா? இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களால் நான் சோர்ந்து போவதில்லை. இது என்னாலே, ஒரு அப்பா அம்மா சொல்கிறாங்க குழந்தைகிட்ட, குழந்தை வளர்ந்தும்போது, இது என்னாலே ஆகும் என்ற நம்பிக்கையினால் நான் இதை செய்யவில்லை. தகுதி என்னுடையதல்ல, தகுதி கர்த்தருடையது. இந்த நம்ம பார்த்த மெசேஜஸில் இந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப ஆழமாக பேசின ஒரு மெசேஜ். நம்ம இது வரைக்கும் பார்த்ததையும் நம்ம ஒரு சில சமயம் பார்ப்போம். ஓகே, இப்போ இதோட கனெக்ஷனில் ஆதியாகமம் 15 வாங்க. நேற்று சதீஷ் வந்திருந்தார். சதீஷோட ஹாஸ்டலுக்கு போய் அவரோட திங்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ
அவர் சதீஷ் உள்ளே போனவர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெளியே வரல. எனக்கா என்ன ஆச்சு அப்படின்னு. சரி ஓகே, வெளியில் அந்த ரேஸ் கோர்ஸ்லேயே சுற்றிருந்தேன். சரி, நான் சாயந்தரம் கிளாஸ் இருக்குது, நாளைக்கு மெசேஜ் இருக்குது அப்படின்னு. சரி ஓகே, நம்ம வேறு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி படித்தேன் நான். அந்த பகுதி எனக்கு ரொம்ப, அந்த இடத்துல யாருமே இல்லை, ரொம்ப மினிஸ்ட்ரிங்காக இருந்தது. இது ஒரு தகப்பனுடைய கவலை அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா தகப்பன் ஆக போகிறவனுடைய ஒரு கவலை. ஓகே, ஒரு தாயினுடைய கவலை அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த பகுதியை நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இல்லை ஒரு பாஸ்டருடைய கவலை, இல்லைன்னா ஒரு அண்ணனுடைய கவலை, மேபி நோவா சஞ்சய்க்காக, இல்லைன்னா ஒரு சகோதரனுடைய கவலை சஞ்சய் நோவா, இல்லை ஒரு குடும்பத்தினுடைய கவலை பாலாஜி, ரைட், இல்லை ஒரு தங்கையினுடைய கவலை ரிச்சர்ட், ஆர் குழந்தைகள் வீட்டினுடைய கவலை ஜானட், ஆர் நான், மேம், சார். பைதவே இவரை நாங்கள் லாக்டவுனில் பார்த்தோம். எவ்ரி டைம் போகும்போது நான் ஹாய் சொல்லுவேன், அவரும் ஹாய் சொல்லுவார். ரோடில் பரிச்சயமானவர் அருள்தாஸ். அப்புறம் ஒரு நாள் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர்கிட்ட ஹாய் சொல்லி நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன் நான் லாக்டவுனில். இதுதான் வேலையை. ஸோ அவர்கிட்ட கேட்டபோது நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன், எந்த சர்ச்சுக்கு போகலாம். நம்பர் கொடுத்தேன் நான். ஈஸியாக தேங்க்யூ ஃபார் கம்மிங். இவரோட பேர் அருள்தாஸ், மியூசிஷியன். ஓகே, ஸோ ஆதியாகமம் 15 ஆபிரகாமை பற்றி சொல்லணுன்னு காசோ பணமோ ஆபிரகாமுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆபிரகாம் கேட்குற கேள்வி அப்படி இருக்குது. ஆதியாகமம் 15:3 நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள். ஆபிரகாமோடு இருந்து அப்புறமா நம்ம மோசையை பற்றி பேசிட்டு 2 கொரிந்தியர் 3 பார்க்கலாம். பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. ஆதியாகமம் 15:3, 15வது பக்கம் தமிழ் பைபிள். புத்திர சந்தானம் அருளவில்லை. இதுக்கு முன்னாடி அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட வீட்டில் 318 வேலைக்காரங்களில் 318 பேர் சண்டை போடுற மாதிரி இருந்தாங்க. அப்போ வேலைக்காரங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? ஒரு சில பேர் சொல்கிறாங்க 1000 பேர். அப்போ பேடே எப்படி இருந்திருக்கும்? க்யூவில் நின்றுங்க, ரைட். எலியாசர் கரெக்டாக கூட எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது என்கிட்ட, ஆனால் ஒரு எம்டினஸ் என்னோடய வாழ்க்கையில். குழந்தைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள், புத்திர சந்தானம் இன்னும் அருளவில்லை. ஸோ இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். பட் ஆனால் இது வித்தியாசமான ஆங்கிளில் பார்க்க போகிறோம். உடனே கடவுள் கூப்பிட்றாரு அன்றைக்கி ராத்திரி, வெளியில் வா, மேலே எட்டி பாரு. ஸோ எட்டி பார்க்குறான். ஆபிரகாம், நட்சத்திரங்கள்லாம் எண்ணிட்டின்னு உன்னுடைய சந்ததியை பார்த்த மாதிரி ஆகிடும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அன்று நீதிமானானான். நட்சத்திரங்களை எண்ணி தான் ஆபிரகாம் விசுவாசிக்கணும், எண்ண முடியாது. ஏதோ சொல்கிறாரு, பெருசாக இருக்குது கேல்குலேஷன், ஓகே பண்ணுவார். உங்களை நம்புகிறேன் கர்த்தாவே, டக் நீதிமானானான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுட்டு. இதெல்லாம் ரைட்டு, நீங்கள் எனக்கு சந்ததியை கொடுப்பீங்கன்னு நான் எப்படி நம்புவேன்? இது நம்ம எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லையா? ஓகே, 15:7 பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்றும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது கர்த்தரே. 8 கர்த்தராகிய ஆண்டவரே, அதை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன் என்பதை எதினால் அறிவேன். கிவ் மீ an evidence. பை த வே, ஆபிரகாம் காலத்தில் பைபிள் இல்லை, ரைட்? நம்ம இந்த கேள்வியை கேட்கணுன்னு அவசியம் இல்லை, கேட்டாலும் தப்பு கிடையாது. அவர் கையில் எந்த புக்கும் இல்லை. நம்ம கையில்
பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இடைப்பட்ட அனைத்து மனிதர்களுடைய கதையும் இருக்குது. கர்த்தர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டோன்னே சாலமோனை பார் அப்படிம்பார், சிம்சோனை பார் அப்படிம்பார், ஆபிரகாமை பார், அப்படி தான் பேசுவார் கர்த்தர் நமக்கு. ரைட்? அடையாளத்தை தேடி ஓடி ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் வார்த்தையின் மூலமாக பேசுவார். அப்போ இருந்த சூழ்நிலை ஆபிரகாம் கையில் எதுவும் எனக்கு இது பிடிபடலை, எனக்கு கிரிப்பு கொடுங்க என் வாழ்க்கையில். நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இது கண்டிப்பாக படித்தே ஆகணும். எரேமியா 34, இப்போ படிக்கிறதில்ல, எரேமியா 34 8-12. அந்த காலத்தில் கவனன்ட் அக்ரிமெண்ட் நம்ம இப்போ பேப்பரில் போடணும்ல சார், அந்த காலத்தில் கவனன்ட் எப்படி போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனிமலை ரெண்டாக கட் பண்ணுவாங்க. ரெண்டாக கட் பண்ணி அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ 2 பேரும் அந்த அனிமல் கட் பீசஸ் இருக்குல்ல, யார் 2 பேர் கவனன்ட் பண்ணுறாங்களோ, யார் 2 பேர் அக்ரிமெண்ட்டு உள்ளே போகிறாங்களோ, அவங்க இந்த கட் பீசஸ்க்கு நடுவில் நிற்கணும். நின்றுட்டு ஒரு ஆள் இந்த பக்கம் போகணும், ஒரு ஆள் இந்த பக்கம் போகணும். 8 மாதிரி இவர் இந்த ஹாஃப் வருவார், அவர் அந்த மாதிரி வருவார், மறுபடியும் நடுவில் சந்திப்பாங்க. புரியுதா? ஒரு அனிமலை கட் பண்ணி 2ஆக வச்சுட்டு நடுவில் நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம். 8 மாதிரி கை கொடுத்து, ஒருவேளை நான் என்னோட உடன்படிக்கையிலேருந்து தவறிட்டேன்னு இந்த கிடாவுக்கு இல்லை இந்த அனிமலுக்கு என்ன நேர்ந்ததோ அதுபோல் என்னுடைய சரீரம் 2ஆக துண்டாக்கட்டும். இதுதான் அர்த்தம் கை கொடுக்கறது. இப்படி தான் கவனம் பண்ணுவாங்க. நீங்கள் எரேமியா 34 படிச்சிங்கன்னா தெரியும். கோயிலில் கட் பண்ணி இந்த இஸ்ரவேலர்கள் 8 மாதிரி சுற்றி கர்த்தருக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஸோ இது ராத்திரி நடந்தது, நட்சத்திரத்தை பார்த்தது. கேட்குறாரு, எனக்கு ஒரு கிரிப்பு வேணும், எவிடன்ஸ் வேணும். கர்த்தர் சொல்கிறார், ஓகே நான் உனக்கு எவிடன்ஸ் தரேன் நான். ஓகே, அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு 9வது வசனம், அதற்கு அவர் 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, ஆட்டுக்கடா 3 வயது, ஒரு காட்டுப்புறா, புறா குஞ்சு என்னிடத்தில் கொண்டு வா. மறுநாள் காலையில் ஆபிரகாமுக்கு தெரியும், நமக்கு வேணாலும் புரியாமல் இருக்கலாம், அக்ரிமெண்ட்டு உடன்படிக்கை. அந்த காலத்தில் அக்ரிமெண்ட் போடலாம் சார் அப்படின்னோடனே நம்ம நேராக அந்த ஆஃபீஸ் போயிடுவோம். ரைட்? ரெண்டல் அக்ரிமெண்ட்னு. ஸோ கட் பண்ணி 2 பகுதியாக வச்சுட்டான். காலையில் மேபி 9 மணி 10 மணி சரியாக தெரில எனக்கு. பட் ஆபிரகாம் இப்படி நிற்கிறார். ரைட்? என்ன பண்ண போகிறார் கடவுள்? சும்மா ரெடியாக காலையில் 9 மணி அப்படி வச்சுக்கலாம். நம்ம ஸ்கிரிப்சரில் இல்லை, அது 11 மணி ஆயிடுச்சு. இப்படி நிற்கிறார் ஆபிரகாம். சாயந்தரம் 3 மணி ஆச்சு. என்னடா வரேன். ரைட்? கொஞ்சம் கொஞ்சமாக ராத்திரி ஆயிடுச்சு. கரெக்ட்? ராத்திரி ஆனவுடனே வல்ச்சர்ஸ், ரைட், கழுகுகள் பறவைகள் எப்போவுமே பறிச்சுட்டு போகிற மாதிரி வந்தால் அது டார்க்னஸை பற்றி பேசும் பைபிளில். மத்தேயு 13 பார்த்தீங்கன்னா, விதைத்தவுடனே ஆகாயத்து பறவைகள், the birds of the air will take the seed away. வந்தவுடனே ஆபிரகாம் ரொம்ப டயர்டாயிடுறான். இப்போ யோசித்து பாருங்கள், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று எங்களை தகுதிப்படுத்தியிருந்தால் அது வெறுமை. வரப்போகிற தகப்பன், ரைட், ஐயோ உடன்படிக்கை போயிடும். ரைட்? நைட் ஆயிடுச்சு. ஐயோ உடன்படிக்கை டக் தூங்கிடுறோம். அந்த கழுகுகள் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி 400 வருடம் எகிப்தில் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சிம்பாலிக். கொஞ்சம் 2-3 வருஷம் கீழே படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இப்போ ஒரு தாயை யோசித்து பாருங்கள், ஒரு தந்தையை யோசித்து பாருங்கள். பறவை வருது, ரைட், பிள்ளைங்க மேலே. பறவை என்னது? இந்த உலகம். ரைட்?
மேபி எனக்குன்னு ஒன்று நான் வச்சுருந்தேன். நான் பறவை வருது, ஷு 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 ஷு, ரைட், ரொம்ப டயர்டாகிடுறேன். பட் ஆனால் துரத்துறதுக்கு முன்னாடி கடவுள் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் குரு, உன் குடும்பம் தானே. பைபிள் எத்தனை வசனம் இருக்குது? 2 சாமுவேல் 13:5. நான் பார்த்துக்கிறேன், ரைட். இது என்னுடைய உடன்படிக்கை, உன்னுடைய குடும்பத்தை சுற்றி நான் மதிலிடுவேன், நான் பார்த்துக்கிறேன், ரைட். ஆனால் ஆபிரகாம் குடும்பம்னு கூட பார்க்காதீங்க நீங்கள். இது உங்களுடைய பிஸ்னஸ், இது உங்களுடைய பிள்ளைகள், இது உங்களுடைய தொழில், இது உங்களுடைய வேலை, இது உங்களுடைய கஷ்டம், எது வேணாலும் போட்டுக்காங்க அந்த இடத்துல. விரட்டுறீங்க நீங்கள், ரைட். கடவுள் சொன்னார், உடன்படிக்கை பண்ணுறாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், விரட்டிக்கிட்டே இருக்கீங்க, டயர்டாகிடுறீங்க, டக்குன்னு தூங்கிடுறீங்க. ஓகே. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை. எப்பயாவது டீப் ஸ்லீப்பில் நீங்கள் போயிருக்கீங்களா? ஐயோ எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிம்பீங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு எல்லாமே தெரிஞ்சது. தட்ஸ் அ சூப்பர் ஸ்லீப். டீப் ஸ்லீப்பில் இருந்தால் ஆனால் எல்லாமே தெரிஞ்சது. How could that happen? God can make it happen. இதுக்கு முன்னாடி அயர்ந்த நித்திரை அப்படின்றது வந்து யார் தெரியுமா? ஆதாம், ரைட். மேரி மேம் சொல்கிறாங்க, எஸ் ஆதாம். தூங்கினதுக்கப்புறம் அந்த விழா எலும்பு எடுத்து ஏவாளை பண்ணுது, அயர்ந்த நித்திரை. அப்போ ஆதாமுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் ஆனால் எழுந்த உடனே கனெக்ஷனை கரெக்டாக உணர்ந்தோம், வித்தவுட் எனி கேப், டைமே இல்லாமல். எஸ், யூ ஆர் மை பார்ட்னர், ஐ கேன் கம்யூன் வித் யூ, ரைட். ஒரு போயம் எழுதுனோம், யூ ஆர் மை ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளஷ், போன் ஆஃப் போன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை பார்ட்டேக்கர். ஸோ அந்த போயம் எல்லோரும் மேரேஜில் எழுதுனாங்கன்னா நல்லாயிருக்கும், ரைட். ஸோ விரட்டிக்கிட்டே இருக்கான், டீப் ஸ்லீப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பாருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. பயம், விஷயம் என்ன நடக்க போகுது, ரைட். எனக்கு இன்னும் குழந்தையே வரல, பட் அதுக்குள்ளே குழந்தையே இல்லை, எனக்கு பயம். சந்ததி, நட்சத்திரம், என்ன ஆக போகுது. ஓ, வி ஆர் நாட் குட் மேட்ச் ஃபார் த டெவில். சாத்தானுக்கு எதிராக போராடக்கூடிய தகுதி நமக்கு இல்லை, கர்த்தராலே முடியும், ரைட். போராட்டம் அவருடையது. எபேசியர் 6:12, ரைட். ஸோ அவனை மூடிக்கொண்டது. அவனுக்கு அந்த பயம் இருக்குது, பட் அட் த சேம் டைம் ஆழ்ந்த நித்திரை. அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி, சூப்பரில் ஆழ்ந்த நித்திரையில் பேசுகிறார், டீப் ஸ்லீப்பில், உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தை செவிப்பார்கள். இந்த பறவை, டார்க்னஸ், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். இந்த திகில், காரிருள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கும். பட் இதோட எண்டு கிடையாது. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். யூ டோன்ட் வரி, கண்டினியூ டு டீப்லி என்ஜாய் யுவர் ஸ்லீப். அயர்ந்த நித்திரையை என்ஜாய் பண்ண ஆபிரகாம், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முயல்வதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இப்போ பவுல் சொன்னதை யோசித்து பாருங்கள். எங்களால் ஏதாகிலும், ஆபிரகாம் சொல்கிறான், அந்த கவர்னன் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னான், ஐயோ அப்பா என்னால் முடியலப்பா, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், வெரைட்டி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஆல் தட் ஐ குட் டூ இஸ் டீப் ஸ்லீப். யூ நோ ஹூ கேவ் மீ தட் டீப் ஸ்லீப்? God gave me. கர்த்தர் கொடுத்தாரா என்ற நித்திரை. அப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர், நான் பார்த்துக்கிறேன். அந்த 8 சொன்னோம்ல, அந்த 8ல் ஆபிரகாம் நிற்கல, இவரே அந்த 8 போட்டார். ஆர்டிஓ லைசன்ஸுக்காக இல்லை, ஆபிரகாமோட உடன்படிக்கைக்காக. யோசித்து பாருங்கள், பெற்றோர்கள் பறவைகளை ரொம்ப வெரைட்டி கவலைப்படாதீங்க. குழந்தைங்களை அவர் பார்த்துப்பார். பிஸ்னஸ், குழந்தைங்களை அவர் பார்த்துப்பார். மேரேஜ் அவர் பார்த்துப்பார். என்னுடைய கஷ்டம் அவர் பார்த்துப்பார். நல்லா யோசித்து பாருங்கள். Go to deep sleep, right? God says, I will take care of it. அதுதான் பைபிளோட மெசேஜ். விசுவாசி, I will take care of it. ஓகே, இப்போ 2 கொரிந்தியர் 3 வாங்க.
ஓகே பாஸ்டர், ரொம்ப யோசிக்காதப்பா குரு, நீ நல்லா தூங்கு, ரைட், உன்னால் எதுவும் ஆகாது, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். சர்ச் தானே, ரொம்ப கவலைப்பட்டு நீ 4 நாளாக தூங்கலை போல இருக்குது, டீப் ஸ்லீப், அவங்களுடைய கவலையை நான் பார்த்துக்கிறேன் நான், ரைட், யூ கீப் ப்ரேயிங், ரைட், தட்ஸ் வாட் த கவனன்ட் ஆஃப் ஏப்ரஹாம் மீன்ஸ். ஸோ இப்போ 2 கொரிந்தியர் 3 வந்து ஒரு ஊழியத்தை பற்றி பவுல் பேசுகிறார். அவர் இடைப்பட்டிருக்கிற ஊழியம். இவர் ஊழியத்தை பற்றி பேசும்போது யாரை கம்பேர் பண்ணுறாரு தெரியுமா? மோசஸை கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, இப்போ இந்த கொரிந்திய அதிகாரத்தை முழுமையாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கொள்ளலாம். 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை கை எழுத்துக்கு உரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நான் வெறும் லெட்டரை தூவலை, பைபிள் வசனத்தை தூவலை, பரிசுத்த ஆவியானவர், ரைட், இந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியையை சாதிப்பார். இதுதான் நான் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். அப்புறம் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிக்கிறதற்கு எங்களாலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எவ்வளோ நேரம் தான் நான் பறவை ஓட்டுவேன்ப்பா, கை வலிக்குது, தூங்கணும், ரைட். சம்டைம்ஸ் திக்குன்னு வரும். நான் நைட்டு தூங்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா கனவு வரும்? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். மறுநாள் காலையில் இருந்துச்சா, ஐயோ எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படியே பாதி தூக்கம் ஃபுல்லாக, ஐயோ யார்கிட்ட எப்படி பேசுவேன், எங்கள் அண்ணங்கிட்ட டக்குன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி குழந்தை 2 பேர், ரைட், இன்னும் எக்ஸாம் போயிட்டுருக்கேன், ரைட், ஆழ்ந்த நித்திரை, ரைட். ஓகே, இப்போ யோசித்து பாருங்கள். இப்போ வந்து மோசேயை பற்றி பேசுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ஷன். ஓகே, Janet, you want to put this off? Yeah. Noah will help you. Feel free. Okay. 3:8 பாருங்கள். இப்போ அடுத்த செகண்ட் அது ஆகலைன்னா டைரெக்டாக பட்டனில் தட்டு. 3:8 ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையை உள்ளதாக இருந்தால் எங்களுடைய ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவை. ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் எது? எதை வச்சு கம்பேர் பண்ணுறாரு? ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியத்தை விட எங்களுடைய ஆவிக்குரிய மகிமையுடைய ஊழியம் இன்னும் அதிகமாக இருக்குமே. ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யாத்திராகமும் 34 வரலாம். இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது. மோசே அந்த மலைக்கு மேலே போயிட்டு திரும்பி வருவார். ஸோ 40 days 40 nights மோசே கடவுளோடு இருந்துட்டு திரும்பி வரும்போது என்ன தெரியுமா இருக்கும்? அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். ஸோ நம்ம வெனஸ்டே சொன்னோம், உங்களை மக்கள் அதிகமாக சோக் பண்ணாங்கன்னு பெஸ்ட்டு கடவுள்கிட்ட போகிறது தான், ரைட். மோசே அதிகமாக சோக் பண்ணும்போது கடவுள்னு சொல்கிறார், கடவுளே நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவங்க வார்த்தையை கேட்கணும், ஷோ மீ யுவர் க்ளோரி, ரைட். ஸோ 34வது அதிகாரம் 30வது வசனம். 40 நாள் கழித்து அவர் கீழே வரும்போது அவரோட ஃபேஸ் வந்து மகிமையோடு இருக்குமா, ரைட். இறங்கி பாருங்கள், நீ மோசே மட்டும் வராரு, மேலே ஒரு பல்பு இருக்குது, ரைட். வெறும் பாடி மட்டும் பார்க்குறீங்க, டே பல்போட பாடி மட்டும் வருதுடா, ரைட். பயங்கர பிரகாசம். 34:30 34:29 116வது பக்கம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது தன்னோடே அவர்கள் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான், ரைட். ஸோ 1 hour காலையில் டிவோஷனுக்கு அப்புறம் கீழே வரும்போது எல்லோரும் பார்க்குறாங்க, வாவ் ரொம்ப சாஃப்டாக இருக்கானே, அப்படியா, ரைட், எனக்கே தெரியலையே.
ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லோரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மகிமையுடைய ஊழியம் இது என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் ஊழியம். எப்பெல்லாம் மோசே மேலே போயிட்டு நியாயப்பிரமாண கட்டளைகளை எடுத்துகிட்டு கீழே சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒவ்வொரு தடவை மேலே போகும்போது எம்டியாக போவார், வரும்போது மகிமையோடு வருவார். உடனே ஒரு சின்ன மாஸ்க் மூஞ்சிக்கு மட்டும் இல்லை, முழு அது என்ன சொல்லுவாங்க, மாஸ்க் முழு இதுக்கும் போட்டிருந்தார். கொரோனானால் இல்லை, இந்த மகிமையினால் முழு இதுக்கும் போச்சுட்டு ஓகே நியாயப்பிரமாணம் 1, நியாயப்பிரமாணம் 2, உங்களெல்லாம் உடனே நோட்ஸ் எடுத்துப்பாங்க. மறுபடியும் போவார், கீழே வரும்போது நியாயப்பிரமாணம் 4, 5, 6 நோட்ஸ் எடுத்துப்பாங்க. இதுதான் மகிமை ஒளிந்து போகக்கூடிய ஊழியம். ஓகே, 31வது வசனம், 34வது அதிகாரம் 31. மோசே அவர்களை அழைத்தான், பயப்படாதீங்க வாங்க. அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையிலே கர்த்தர் தன்னோடு பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். வாட் அ டீச்சிங், ரைட்? மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு தேவையில்லை, ரைட்? கர்த்தரோட முகமுகமாய் பேசினான். வெளியில் வரும்போது முக்காடு. இந்த முக்காடு ஏன் போட்டிருந்தான்னு, அந்த மகிமை கம்மியாகிட்டே இருக்கும். அவங்க மகிமை கம்மியாகிட்டே இருக்கும்போது அதை அசாதாரணமாக எண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் முக்காடு போட்டிருந்தான். 34. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவர்களோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். இதுதான் மகிமை ஒளிந்து போகக்கூடிய விஷயம். 10 நாள் கழித்து மகிமை போயிடும். மறுபடியும் 10 நாள் நான் உதாரணமாக சொல்கிறேன், ஸ்கிரிப்சர்லேருந்து மாற்ற வேணான்னு பார்க்குறேன். கொஞ்ச நாள் கழித்து மகிமை போயிடும், மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்து. இந்த மாதிரி இல்லைப்பா எங்கள் ஊழியம், பவுல் சொல்கிறாரு. இட்ஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி. அப்பா, அம்மா, பாஸ்டர் யார் வேணால் எடுத்துக்கோங்க, ரைட்? இப்போ 2 கொரிந்தியர் 3 வாங்க, இதோட முடிய போகுது. 2 கொரிந்தியர் 3:8, 247வது பக்கம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேவினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்கள். ரைட்? 3:8. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ரைட்? இந்த லெட்டர் கில்ஸ். மோசே சொன்னது என்ன தெரியுமா? நாளைக்கு முக்காட்டில் இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு பேசும்போது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா உடனே சாக்ரிஃபைஸ் கொண்டு வரணும், இல்லைன்னா காலி. அந்த மாதிரி கிடையாது. இது எப்படி இருக்குது தெரியுமா? முக்காடை எடுத்துகிட்டு பவுல் சொல்கிறார், நீங்கள் எந்த பாவம் பண்ணாலும் கர்த்தர் உங்களை மன்னிச்சிருக்கிறார். ஓ, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. முக்காடு இல்லாத ஊழியம். என்றைக்கு தான் மாஸ்க் இல்லாமல் நான் பேச போகிறேன்னு கடையில் போகும்போது மாஸ்க்கு போட்டு ரொம்ப வலிக்குது சார் காது அப்படின்னு இந்த பக்கம் ஒருத்தர் காட்டுறாரு. ரைட்? அப்புறம் பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:9. ஆக்கினையை கொடுக்கும் ஊழியம் அதுவே மகிமையுள்ளதாக இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் நீதியை கொடுக்கக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படி இருக்கும்? வா, ஏன் தெரியுமா? கர்த்தர் ஏதோ ஒப்பிட்டு பேசுகிறாரு. லா வேறு, கிரேஸ் வேறு, நியாயப்பிரமாணம் வேறு, கிருபை வேறு. நமக்கு புரியணுன்றதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு எழுதுகிறார். நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. ரைட்? இப்போ அடுத்தது பாருங்கள், 3:10. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பதாக மகிமைப்பட்டதல்ல. வா, தைரியமாக நீங்கள் வார்த்தையை இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
ரைட்? ஏசாயா 55:11. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த வார்த்தை உங்களுடைய குழந்தைகளில் கண்டிப்பாக கொண்டு வரும். என் வார்த்தை வெறுமையாகிடாது. ரைட்? தைரியமாக நீங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ இது ஒரு சின்ன டெஸ்டிமனி. மேரி மேம் ப்ரே பண்ணாங்க நோவாவுக்கு, நோவா ரட்சிக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆன்சர் ஆகுமா? ரைட்? அதுக்கப்புறம் பாருங்கள், பறவையெல்லாம் விரட்டி ரொம்ப டயர்டாயிட்டாங்க அவங்க, ஆழ்ந்த நித்திரை. ஓகே, 3:12. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் ரொம்ப தாராளமாக பேசுகிறோம். பவுல்ல ரொம்ப தாராளமாக பேசுகிறோம். ரைட்? 3:13. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு கோட்டு கொண்டது போல நாங்கள் முக்காடு போடுகிறதில்லை. தேவையே இல்லைப்பா. ரைட்? இதுக்கப்புறம் 3:17. இடையில உள்ளது எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், அது இந்த மெசேஜுக்கு ரிலேட்டட் கிடையாது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ என்ன இருக்குது? கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை உண்டு. நான் தாராளமாக சொல்வேன், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கு கண்டிப்பாக விடுதலை உண்டு. பாஸ்டர் குரு, நீங்கள் ரொம்ப தாராளமாக பேசுகிறீங்க. எஸ், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று தகுதியுடையவர்களாதனால் நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன். கர்த்தர் பண்ணுவார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. தைரியமாக பேசணும். The Spirit of God is in your home. There will be a deliverance. Right? ஓகே. 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல, அந்த கண்ணாடின்றது தேவனுடைய வார்த்தை, ஆவியாகி இருக்கிற கர்த்தரால் அவருடைய சாயலாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். மகிமை போயிடாது. 10லேருந்து 20 போகும், 20லேருந்து 30 போகும், 90லேருந்து 100 போகும். ஐயோ 100 தான் நமக்கு வேணும் இல்லை, 100லேருந்து 101 போகும், 120, இன்ஃபினிட்டி. இதுதான் இன்றைக்கி செய்தி. இது 3வது பகுதி. மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கோல்டன் காஃப்லேருந்து, அதுக்கப்புறம் அவர் பண்ணின இன்டர்செஷன்லேருந்து, அதுக்கப்புறம் அவர் கீழே வரும்போது. ரைட்? இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக இருப்பதனால் நாங்கள் கரெக்ட் தாராளமாய் பேசுகிறோம், சோர்ந்து போவதில்லை. எவ்வளவு தடவை நம்மளே நம்பிக்கை இழந்திருக்கோம்ல? ஏன் மகிமை கம்மியாயிடுச்சுல 20 நாள் கழிச்சு? ஓ, இன்றைக்கி மகிமை போனதுன்னா கரெக்டாக ஜூன் 2025, ஆகஸ்ட் 15 போச்சு. நோ, அப்படி இல்லை. மகிமையிலிருந்து மகிமை. யோசித்து பாருங்கள், மோசே உண்மையிலே பவுலை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டிருப்பார் ஆவிக்குரிய ரீதியில். கரெக்ட்? ஸோ பறவையை ரொம்ப வெரைட்டி கவலைப்படாதீங்க, நீங்கள் தூங்குங்க. ஒரு நாள் திடீர்னு பெங்களூரில் இருக்கும்போது, ஐயோ நம்ம வேறு பாஸ்டர் ஆகிட்டோம், குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு ஒரு யோசனை பெங்களூரில் இருக்குது. அப்போ எனக்கு வேர்ஸ் என்னென்னா, இது நான் மறக்கவே மாட்டேன். நான் பழைய ஏற்பாட்டில் இந்த வனாந்தரத்தில் வருவாங்கள்ல, அவங்கெல்லாம் எங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ, எங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க 40 வருஷம். கர்த்தர் சொன்னார், நான் ஒன்று பெஸ்ட்டு பண்ணுறேன், நான் உங்களை கொண்டு புதைச்சிட்றேன், நான் உங்கள் குழந்தைகள் கூப்பிட்டு போயிடுறேன். ரைட்? அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓ ஓகே, தேங்க்யூ. நான் ஒவ்வொரு தடவை நான் யோசிக்கும்போது இந்த வசனத்தை கவுண்ட்ராக்ட் பண்ணு. ஐ வில் பி டன் வித் யூ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ரொம்ப டயர்டாகும். குழந்தையே பிறக்கல அவனுக்கு, ரொம்ப டயர்டாகிட்டான். பறவை வெரைட்டி கடவுள்னார். ஓகே, காலையிலேருந்து நைட்டு சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப விரட்டுறான். இதுக்கு மேலே விரட்டினான்னா டயர்டாகிடுவான். கோ டு ஸ்லீப். ஐ வில் டூ தட் 8. ரைட்? எரேமியா படித்து பாருங்கள் நீங்கள். இதில் படி நான் நடக்கலைன்னு என்னுடைய உடம்பு, கர்த்தருக்கு உடம்பு கிடையாது, நான் 2 துண்டமான மாதிரி. அதுதான் கர்த்தர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்க முடியும், எந்த அளவுக்கு நமக்கு இருக்க முடியும். எப்படியாவது ட்ராக் பண்ணியாவது நீங்கள் சர்ச்சுக்கு வந்துடுங்க எவ்ரி சண்டே, முடியலைன்னா கூட. ரைட்? வெரி இம்பார்ட்டண்ட். கர்த்தர் கண்டிப்பாக பண்ணுவார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஸோ இப்போ ஸ்பெஷல் சாங் we are going to hear, சூப்பர் ஸ்பெஷல் சாங் ஃப்ரம்
லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, பவுலை கண்டோம், ஆபிரகாமை கண்டோம், மோசேயை கண்டோம். சாதாரண மனிதர்கள், அசாதாரண மனிதர்களானதுக்கு காரணம் உம்முடைய பிரசன்னம். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலையும் உண்டு. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.
ஸோ யங் மியூசிஷியன்ஸ் ரைட். இதுவே மெசேஜோட டைட்டிலாக இருக்கலாமே, நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ ஆம் பட் பிகாஸ் ஆஃப் ஹூ யூ ஆர், ரைட். தட்ஸ் த டைட்டில் ஆஃப் த மெசேஜ். முதல்ல சொல்கிறோம், நம்ம கடைசியாக சொல்கிறோம். இட்ஸ் ஓகே, எங்களால் ஏதாகியும் ஆகியும் விட்டுருந்தோம், ரைட். ஓகே, லெட்ஸ் one more time pray. God, we have come with many needs, Lord. Needs that we know, aware of, needs that will pop up next week, needs that will pop up next year. That's what human being is all about, filled with needs. But we have the one who can meet the need, not necessarily the one who can meet the need, but we have one with whom we can speak so that we can forget our need. We thank you. We thank you so much for this season, and you have been protecting us. God, bless us, be with us. Thank you for Aruldas who has come here. In Jesus' name we pray. Amen.